வணக்கம் மக்களே. ஒரு திருமணத்திலிருந்து இந்தியாவுல பேசப்படுற ஒரு பிரபல பாரம்பரிய கலை ஒண்ணு உருவாகினுச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் மிதிலை. இந்த மிதிலையில ஒரு நாள் ரொம்ப கோலாகலமா இருக்கு. இதுக்கான காரணம் அங்க நடக்கப் போற திருமணம். யாருடைய திருமணம் அப்படின்னா, அயோத்தி இளவரசர் ராமருக்கும், மிதிலை இளவரசி சீதைக்கும். இந்த திருமணம் சாதாரண திருமணம் கிடையாது. இது ஒரு தெய்வீக திருமணம். இது சாதாரணமா நடக்கவும் கூடாதுன்னு நினைச்ச ஜனக மகாராஜா அங்க இருந்த மக்களுக்கு உத்தரவிடுறாரு, இந்த ஊரே வண்ணமயமாகணும்னு. இதை கேட்ட பெண்கள் ஊர்ல கிடைக்கக்கூடிய நேச்சுரல் டைஸை பயன்படுத்தி சுவர், வாசல், வீடு இப்படின்னு ஒரு இடம் கூட விடாம எல்லா இடத்துலையும் தன்னுடைய கலைத்திறமையை காமிச்சிருக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விதமான ஓவியம் தான் மதுபனி ஓவியம். மதுபனி ஓவியத்தோட சிறப்பம்சமே, ஒரு பேப்பரை எடுத்து வரைஞ்சோம் அப்படின்னா எந்த இடமும் காலியா இருக்காது. பல கோடுகளும் பல ஷேப்ஸும் இந்த மதுபனி பெயிண்டிங்குள்ள இருக்கும். இது மட்டும் இல்லாம இது பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விதமான கலை. ஒவ்வொரு கோடும் ஒரு கதை, ஒவ்வொரு நிறமும் அதன் உயிர். ஒரு ஓவியம் ஒரு காதல் கதை, ஒரு ஆரம்பம், ஒரு திருமணம், ஒரு காவியம், ஒரு பாரம்பரியம். அதுதான் மதுபனி பெயிண்டிங். இது போல பல கதைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு உடனே சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.